Hey guys, welcome to my channel Gayu Kausi Vlogs. நான் காயத்ரி, என்னோட சிஸ்டர் நேம் கௌசல்யா. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் ஆர்கனைசேஷன் தான். எங்கள் வீட்டு கிச்சன் நார்மலான கிச்சன் தான், மாடுலர் கிச்சன் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் மாடுலர் கிச்சன் தான். வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மளிகை பொருட்கள் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் மொத்தமாக தான் வாங்கிட்டு இருந்தோம். அப்பா கிட்ட லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம். பாண்டி மார்க்கெட்டில் போய்ட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க மொத்தமாக. பட் இப்போலாம் கொஞ்சம் வருஷமாகவே நாங்கள் என்னென்ன அப்பப்போ தேவையோ அது மட்டும்தான் வாங்கிக்கிறோம். மொத்தமாலாம் இப்போ வாங்குறதில்ல. அந்த மாதிரி அப்பப்போ வீட்டுக்கு தேவையானதை வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நானும் அம்மாவும் என்னோடய சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். கிராசரிஸ் வாங்கிட்டு வரும்போது அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரூட்ஸுமே எப்பப்போ எது தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வருவோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி மளிகை பொருட்கள் நிறையா வாங்குற மாதிரி ஃப்ரூட்ஸுமே அப்போ மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வராங்க. அன்னன்னைக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்போம். பேரிக்காலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து வெளிநாட்டு பேரிக்கான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தார் அப்பா. அதை நினச்சி தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் ஃபன் பண்ணிட்டு வந்தோம். வெளிநாட்டு பேரிக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். ஆனால் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. சாதா பேரிக்காய் வந்து அது ஒரு மாதிரி, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது நல்லா க்ரீனாக உள்ளே வந்து சாஃப்டாக இருந்தது. 2 பேரிக்காய் 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தார். நார்மல் பேரிக்காய் வந்து ஆப்பிளே தண்ணி ஆப்பிள் எப்படி இருக்கும் சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த பேரிக்காய் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல, நார்மல் பேரிக்காய் தான் பிடிச்சிருக்கு. இதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் லைட்டாக ஸ்வீட்டோடு இருந்தது. அது கூடவே ஒரு பெரிய மாம்பழம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தார். மாம்பழம் வந்து ரொமேனியா வெரைட்டியில் ஒன்று பெருசாக வாங்கிட்டு வந்திருந்தார். இப்போதைக்கு இது ஒரு 1 day 2 daysக்கு இந்த ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட்டு திருப்பி காலி ஆயிடுச்சுன்னா வேறு வாங்கிப்போம். இது மாதிரி தான் நாங்கள் எப்போயுமே இப்போ வாங்கிட்டுருக்கோம். நான் ஒரு சைட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். கவர்லேருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து எப்படி வாங்கியிருக்காரு எப்படி இருக்குது சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு சைடு அந்த கிராசரிஸ் எல்லாமே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. கிராசரிஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து மீஷோலே இருக்குது. இது மீஷோவில் வாங்கின பாக்ஸஸ் தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அம்மாவுக்கு வந்து எதுக்கு வேஸ்ட்டாக காசு தனியாக போட்டு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் காசு போட்டு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருப்பாங்க. அவங்க வந்து நெய்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி 100 கிராம் அந்த மாதிரி பெரிய பெரிய நெய் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. எப்பவுமே அதுலேயுமே போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அதில் போட்டு வச்சுருப்போம். இதுலேயுமே ஒரு பாக்ஸ் காமிப்பாங்க, வீடியோவில் கொஞ்சம் எண்டிங்கில் காமிப்பாங்க. எல்லா வீட்லேயுமே அம்மாக்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா, எதுக்கு வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா அப்படி தான் இருக்காங்க. நிறைய பேரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சில பேர் வந்து நியூவாக இந்த மாதிரி மீஷோலேருந்து அழகாக கிச்சனுக்கு அழகுபடுத்தி வாங்கி வைக்கணும் அந்த மாதிரியுமே இப்போ நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி காசு இருக்கிறப்ப அழகாக வாங்கி கிச்சனை நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைலாம் இருக்குது. அதெல்லாம் போக போக ஃப்யூச்சரில் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா காமிப்பாங்க பாருங்கள். அது ஒரு நெய் டப்பா தான், குட்டி நெய் டப்பா, பான்லேயில் வாங்கினது. அதில் கடுகு கொட்டி வச்சுட்டு ஆசையாக காமிப்பாங்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்தாலுமே பிடிக்கும் தான் அந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பாக்ஸும் காமிப்பாங்க. அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். என்னடா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க, நாங்கள் எப்போ இந்த மாதிரி வெளியில் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணாலுமே பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு சாங்ஸ் ஏதாவது வருது, அந்த மாதிரிலாம் வீடியோவில் வரக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே ஒரிஜினல் வாய்ஸை கட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்க பாக்ஸில் எல்லாமே பொருட்கள்லாம் போட்டு மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி அம்மா அந்த வாளிக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள கேன் இருக்குது, கேன்லேயுமே போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் என்னென்னலாம் திங்ஸ்லாம் போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து உளுந்து, கடுகு, சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் பட்டை, லவங்கம் அது தனியாக ஒரு பாக்ஸில் போட்டிருந்தோம். அதுவுமே வச்சுருந்தோம். பட்டை லவங்கம்லாம் வந்து பட்டை தனியாக கொஞ்சம் நிறையா இருக்கும், அது தனியாக, லவங்கம் தனியாக, அந்த மாதிரி. ஏலக்காய் வந்து லூஸில் தான் வாங்கிக்கணும். பாக்கெட்டாக வாங்கினீங்கன்னா அந்த பாக்கெட்டில் இருக்கிறதுலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. எப்பயும் ஏலக்காய் நல்லா க்ரீனாக கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரேட்டும் அதிகம் தான், கொஞ்சமாக வாங்கினாலே அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க. அதை நாங்கள் வாங்கி அது தனியாக ஒரு குட்டி, அது ஒரு நெய் டப்பா தான், அது க்யூட்டாக குட்டியாக இருக்கும், அதில் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு தனியாக அது ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். எங்களோட கிச்சன் வீடியோவே ஒரு நாள் நான் உங்களுக்கு போடுறேன், அதில் ஷேர் பண்ணுறேன். எங்களோட கிச்சன் எப்படி இருக்குது, கிச்சனில் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்களுக்கு நான் கிச்சன் வீடியோ ஷேர் பண்ணுறேன். கிச்சன் டூருன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோவில் பாதாம் தான் கையில் வச்சுருக்கேன். காலேஜ் போகிற டைம்லலாம் வந்து பிளட் கம்மியாகிடுச்சு, ஹீமோக்ளோபின் லெவல். அதனால் டாக்டர் வந்து அயன் கண்டென்ட் இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த மாதிரி நட்ஸ் வகைகளும், அப்புறம் ஹெல்த்தியானது கீரை வகைகள், பழங்கள் எல்லாமே சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பேரிச்சம்பழம்லாம் அப்போ நிறையவே வாங்கி கொடுத்தாங்க. அது நல்லா இந்த பிளாக் டேட் சொல்லுவோம்ல, சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்போ சாப்பிட்டேன்.
நான் சாப்பிடுவேன், ஆனால் என்னோடய சிஸ்டர் வந்து அவ்வளோ எடுத்துக்கவே மாட்டா. அதெல்லாம் சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லது. அவளுக்கு அந்த மாதிரிலாம் அவ்வளோ பிடிக்காது. அதை கொஞ்ச நாள் நாங்கள் சாப்பிட்டுன்னு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டோம். அந்த டைமில் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே சாப்பிட்டோம். பாதாம் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிட்டுன்னு இருந்தேன். நடுவில் கொஞ்ச நாள் வந்து விட்டுட்டேன். அப்போல்லாம் வந்து நல்லா ஹேர் வந்து நான் சாப்பிட்றப்ப எனக்கு ஹேர் லாஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி நல்லாவே வளர்ந்துருந்துச்சு முன்னாடி இருக்கிறதுக்கு. முன்னாடிலாம் வந்து எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் முடி நல்லா திக்காக செமையாக நீட்டாக இருக்கும். பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. சாப்பிட்றத விட்டதுமே வந்து ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் மட்டும் சாப்பிட்ட பார்த்தா என்னோடய சிஸ்டரும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்காகவே சத்து மாவு பவுடர்லாம் ரெடி பண்ணோம். அதுவுமே வீடியோஸில் போட்டிருப்போம். அதில் வந்து இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி நட்ஸ், அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் அது எல்லாமே போட்டு பவுடர் பண்ணி ஒரு டைம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் அரைச்சி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அது காலி ஆகிடுச்சு. இன்னொரு டைம் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணுற வரைக்கும் சரி வேறு என்ன பண்ணுறது சொல்லிட்டு பாதாமே வந்து அப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது வந்து திருப்பியும் பாதாம்லாம் சாப்பிட கண்டினியூ பண்ணின்னு இருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளோட ஸ்கின், ஹேர் எல்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். கீழே அந்த பெரிய தட்டில் என்னென்ன வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர், பாஸ்தா, ரவை பாக்கெட், தேங்காய் இருந்தது, பிரியாணி மசாலா, பச்சைப்பருப்பு, அப்புறம் வந்து சேமியா பாக்கெட், அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாக்ஸில் போடலை. கொஞ்சம் பொருட்கள் எடுத்து வாளிலையுமே வச்சுட்டாங்க. இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் இப்போ உள்ளே அடுக்கி வைக்கணும். ஒரிஜினல் சவுண்டில் தான் பேக்ரவுண்டில் சவுண்ட் இருந்துச்சுன்னு வாய்ஸ் ஓவர் இப்போ நான் கொடுக்குற டைமில் வீட்டில் வந்து நாங்கள் இருக்க ரெண்ட் வீடு இருக்கோம்ல, அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் வந்து கீழே வந்து தரைலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வேலை நடக்குது. அவங்களுமே சவுண்டாக பேசிட்டு அந்த சவுண்டுமே இந்த வாய்ஸ் ஓவர்லேயே ஆட் ஆகிருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிகிறப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த நெய் பாக்ஸ் காமிக்கிறேன்ட்டு. இப்போ இதுதான் அம்மா கையிலேருந்து வாங்கியிருந்தேன். இதில் தான் வந்து அம்மா சொல்லுவாங்க இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நானும் அம்மாவும் பேசின்னு இருந்தோம். எப்போயுமே அம்மா வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த பாக்ஸே பரவாயில்ல, இதிலே போட்டாலே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பா உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸோட ரேட் எல்லாமே கேட்டு அப்பாக்கிட்டேயும் பேசிகிட்டே தான் நாங்கள் இந்த வீடியோலையுமே இருந்தோம். இந்த 2 பெரிக்காய் வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. இந்த ஒரு மாம்பழம் வந்து 60 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளம் அதுவுமே ரேட் அதிகமாக சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இதுவே வந்து ரேட் வந்து 300 250 கிட்ட வந்துடுது. இதுக்கே நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், அப்படி தான் கிலோ கணக்கில் வாங்கினா எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்கும்னு பாருங்கள். இப்போலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிச்சனில் எங்களோட கிச்சனில் ஒரு சைடு இப்படி தான் இருக்கும். ஷெல்ஃப் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து சிங்க் இருக்கும். 2 கார்ன் கொடுத்துருப்பாங்க. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு கிச்சன் வீடியோ, எங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன். மேலே எல்லாமே இன்னும் கொஞ்சம் பாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வைக்கணும். கீழே லாஸ்ட் அந்த ஷெல்ஃபில் இந்த சைடு வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த சைடு ஜாமான் விளக்கிறதுக்கு தேவையான விம்மு அது எல்லாமே வச்சுருப்போம். பார்த்துருப்பீங்க, டப்பா ஃபுல்லெல்லாம் எதுவுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். உப்பு வந்து வாங்கணும், சால்ட் பாக்கெட். அது வந்து ஃப்ரைடேயில் வாங்கினா நல்லது சொல்லுவாங்க. ஸோ உப்பு வந்து இன்னொரு டைம் வாங்கி அதை கொஞ்சம் ஃபில் பண்ணணும். உப்பு மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபில் ஆன மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.